guys, welcome back to another cricket video. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா T20 World Cup 2024 குரூப் 1 குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப்பில் இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியாவோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படி இருக்குது, ஆப்கானிஸ்தானோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படி இருக்குது, இந்த இதுலேருந்து யார் குவாலிஃபை ஆக அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்தியா. 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட்டுங்க. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 2.425 பாசிட்டிவில் இருக்குது. அதே ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடிருக்காங்க, 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோற்றுருக்காங்க. இவங்க 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 0.223, இவங்களுக்கும் பாசிட்டிவ் தான். ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடிருக்காங்க, அவங்க 1 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, அவங்களும் 2 பாயிண்ட் தான். -0.650 ஒரு நெகட்டிவ்ல இருக்காங்க. பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடிருக்காங்க, அதில் ஒரு 2 மேட்சுமே தோற்றுருக்காங்க, 1 மேட்ச் கூட ஜெயிக்கல, -2.489ங்க. ஸோ அதனால நான் பங்களாதேஷை ரூல்ட் அவுட் பண்ணுறேன். அவங்க போக எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் நான் அவங்க குவாலிஃபிகேஷன் சினாரியோவை பற்றி பெருசாக சொல்லலை. ஸோ இந்த குரூப்பில் இன்னும் எந்தெந்த மேட்சஸ்லாம் ரிமைனிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா இன்னைக்கு 8 மணிக்கு நடக்க போகுது. அதே போல் ஆப்கானிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ் நாளைக்கு காலைல 6 மணிக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் சினாரியோ இந்தியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா பிரிட்டி டு குவாலிஃபைங்க. இந்தியா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் தோத்தா கூட பெரிய ரன் வித்தியாசத்தில் தோக்கக்கூடாது. 40 ரனுக்கு கீழே இந்தியா தோத்தா இந்தியா அப்படி இருந்தாலும் குவாலிஃபை ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இந்தியா குவாலிஃபை ஆகிடுவாங்கங்க செமிஃபைனல்ஸ்க்கு. அதே அடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வருமே. ஆஸ்திரேலியாவோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது, ஒரு நல்ல டீசன்ட் மார்ஜினில் இந்தியாவை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணணும்னு அவங்க வேண்டிக்கணும். அது நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா வந்து உள்ளே போயிடுவாங்க. அப்படி நம்ம ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போய் இல்லை ஆப்கானிஸ்தான் பெருசாக ஜெயிச்சா ஆஸ்திரேலியா உள்ளே போகாமல் கூட இருக்கலாம். அதுதான் குவாலிஃபிகேஷன் சினாரியோ பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. அதே நம்ம ஆப்கானிஸ்தானோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ பார்ப்போமே. ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பங்களாதேஷை பீட் பண்ணும், ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருங்க. இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஆஸ்திரேலியா தோத்தா வெறும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை ஜெயிச்சா மட்டும் போதும். சப்போஸ் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சை ஜெயிச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை ஒரு பிக் மார்ஜினில் ஜெயிச்சே ஆகணுங்க. அப்போ தான் அவங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இதை தவிர இந்தியாவும் எலிமினேட் ஆக சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அது நடக்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிமோட் சான்ஸ் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாட்ட 41 ரன்ஸில் தூக்கணும். ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா 81 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். இதெல்லாம் நடந்தால் மேபி இந்தியா எலிமினேட் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த குரூப்லேருந்து யாருப்பா குவாலிஃபை ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் போகிறாங்க. எனக்கு அதான் தோணுது. ஆப்கானிஸ்தான் மேபி குவாலிஃபை ஆகிடுவாங்க, ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவில் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேங்க. பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா குரூப் 1லேருந்து குவாலிஃபை ஆவாங்க. அதே குரூப் 2 உங்களுக்கு சீல்டு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. வெஸ்ட் இண்டீஸை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு நம்ம இங்கிலாந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் குரூப் 2 பொறுத்த வரைக்கும். குரூப் 1ல் மோஸ்ட்டாக இந்தியா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் இல்லை ஆஸ்திரேலியா இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒன்று. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த குரூப்லேருந்து யார் குவாலிஃபை ஆவா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.